ராமன் சொன்னதை 2 பேரும் கேட்கல. இதுதான் நல்ல தன்மை. இப்படி கூடுமானால் ராமன் தப்பா சொன்னா யார் கேட்பா? ராமன் சரியா சொன்னா கேட்பார்கள். கௌசல்ய நடத்தல சொன்னார், கௌசல்ய கேட்டுட்டா, அது சரி. கௌசல்ய நடத்தல நீ என் கூட வரக்கூடாது, நீ நாட்டுல தான் இருக்கணும், கணவன் இருக்க நீ என்னோட பிள்ளையோட வரக்கூடாது, இங்கேயே இருக்கணும், அவர் எங்க இருக்காரோ அதான் இடம்னு பேசி முடிச்சுட்டார். ஏன்னா கௌசல்ய கூட வருவேன்னு முதல்ல பிடிவாதம் பிடித்தா, தடுத்து நிறுத்தி ஆகணும். பேசினார், ஒத்துக்க வச்சுட்டார். அடுத்து சீதையனுடைய அந்தப்புறத்துக்கு வந்து, சீதையை நான் புறப்பட்டு போயிடுறேன்னார். அவ சிரித்து கொண்டு, எங்க புறப்பட்டு எங்க போறீர்? உமக்கு முன்னாடி நான் தயாரா மூட்டையை கட்டின்னு காத்துட்டு இருக்கேன், அதனால உமக்கு முன்னாடி நான் போறேன். மிருத்னந்தி குஷகண்டகான் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, நீர் நடந்தீர் என்றால் உமக்கு முன்னால் நான் நடப்பேன், கூட வருவதாக இருக்கிறேன்னு சொன்னார். ராமன் சொன்னது, நான் ஒண்ணு அழைச்சின்னு போறதாவே இல்லையே, நான் மட்டும்தான் போறதா இருக்கேன். அதெல்லாம் கைகை கேட்கவே இல்லையே. கைகை கேட்ட வரத்தின்படி நான் தான் காட்டுக்கு போனோமே தவிர நீ எதுக்கு சவண? காடு சுடும் தேவி, நன்னா புரிஞ்சுக்கோ, காடு ரொம்ப சுடும். அதுக்கு பிராட்டி பதில் சொன்னது, நின் பிரிவினும் சுடுமோ காடு? நீ ஏதோ காடு சுடும் காடு சுடுங்கிறியே, உன்னை விட்டு பிரிந்திருந்தா நாடே சுடுமே ராமா, அதனால உன்னோட தான் வருவேன். இப்ப என்ன இப்படி பேசுறா? அதெல்லாம் தர்மம் ஆகாது, தர்மத்தின்படி நீங்க தான் இருக்கணும்னார். நன்னா இருக்கே. பொதுவா நான் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், தாய்க்கு ஒரு தர்மம் தாரத்துக்கு ஒரு தர்மம்னு சொல்லுவா. அதை எங்கிட்டயே நீ காட்டுற பத்தியா? உங்க அம்மாவுக்குன்னா ஒரு தர்மம், எனக்குன்னா ஒரு நானும் அம்மாட்ட மட்டும் என்ன சொன்னேன்? இருந்தானே சொன்னேன்னால் ஏன் இருன்னு சொன்னேன்னு யோசிச்சுப்பார். கணவன் இருக்கும் இடம்தான் உனக்கிடம் இருன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு நான் வந்த உடனே நான் தனியா போறேன் நீ தனியா போறேன்னு என்னால் அம்மாவுக்கு சொன்னதுதான் எனக்கும். அதனால அவளுக்கு என்ன சட்டமோ அதான் எனக்கு சட்டம். சரின்னு வேற வழி இல்லை, ஒத்துக்கொண்டு விட்டார். சீதை அழிச்சுட்டு எடுத்து அடுத்து லக்ஷ்மணன், அவரும் அதே மாதிரி தயாரா இருக்கேன் ராமான்னார். இது என்ன ஆளாளு கூட வந்தா அது நாடாயிடும் போல் இருக்கு. கடைசியில நாட்டுல இருக்கிற மொத்த பேர் அங்க வரையன்னு விட்டால் அது காடாவே இருக்காது, ஒன்னெல்லாம் அழைச்சுன்னு போறதா இல்லைன்னு விட்டார். லக்ஷ்மணன் திருப்பி வேணும்னு சிரிச்சுட்டே சொன்னார், இல்ல நீ சீத்தை கிட்ட பேசியிருந்ததை நான் காதுல வாங்கிட்டேன், அப்போ 2-3 விஷயம் சொன்னேன், அதுல இருந்து என்னையும் கூட கூட்டி போவதாகத்தான் அபிப்பிராயம்னு புரிஞ்சுனுட்டேன்னார். நான் உன்னை பத்தி பேசவே இல்லை லக்ஷ்மணா, அதற்குள்ள உனக்கு எப்படி இதெல்லாம் புரிஞ்சுது? நான் பேசலே. இல்ல பேசினியே. ஊருக்கு போயிருக்கான் பரதனும் சத்ருகனும், அவர்கள்லாம் கேகே தேசத்திலேருந்து திரும்பி வருவா. அதான் காந்தாஹார். இப்ப ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கு ஆப்கானிஸ்தான் பக்கத்துல ஊருக்கு, காந்தாங்கிறாளே, அந்த காந்தார் தான் கேகே தேசம். அங்கதான் அவர் போயிருந்தார். நம்ம பாரதம்ங்கிறது பாரசீகத்தினுடைய கிழக்கே ஆரம்பிச்சு கம்போடியா வரைக்கும் மொத்தம் பாரதம், அகண்ட பாரதம்னால் இது இத்தனையுமே பாரத தேசம்தான். அதெல்லாம் எங்கெங்கயோ துண்டாடப்பட்டு இன்னைக்கு இருக்கும் இடமே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் இருந்துட்டு இருக்கோம். ரொம்ப பழமையான பூமி, சம்பந்தமே இல்லாமல் எதேதோ நாம தப்பா புரிந்து கொண்டு பாடத்திட்டத்துல வேற தப்பா படிச்சுட்டு 75-100 வருஷமா ரொம்பவே குழம்பி போயிருக்கோம். அந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் மாற்றி நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது புண்ணிய பூமி கர்ம பூமி. ஏன் சொல்ல வந்தேன், கேக தேச காந்தாரத்துக்கு அவர் போயிருந்தார். அவர் திரும்பி வந்த உடனே ராமன் சீத்தை இடத்துல பேசிட்டு இருக்கார். கூட பிறந்த தம்பிய போல பரதனை நினைச்சுக்கோ, வயத்துல பிறந்த பிள்ளைய போல சத்ருகனை நினைச்சுக்கோ, சொந்த அப்பாவை போல தசரதனை பார்த்துக்கோ, சொந்த அம்மாவை போல கௌசல்ய பார்த்துக்கோ, ஜாகிரதையா பார்த்துக்கோ. ஏன்னா சீத்தை நாட்டுல இருக்கிறதா நினைச்சுன்னு ராமன் பேசிட்டு இருக்கார். அதனால நீ நாட்டுல இரு, போன வந்தவா 2 பேர் திரும்பி வருவா, அவர்களெல்லாம் பார்த்துக்கோ. சீதை இல்லைன்னு சொல்லிட்டா அது அப்புறம் இருக்கட்டும். இப்ப லக்ஷ்மணன் சொல்றார், அதெல்லாம் நன்னாத்தான் இருந்தது ராமா, அதுல என் பேரே வரலையேன்னார். அப்புறம் தான் ராமனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆமா, இவன் பேரை நம்ம ஏன் சொல்லவே இல்லை, அதனாலதான் என்னை கூட்டின்னு போறதா நீர் அப்பவே முடிவு பண்ணிட்டீர்னு நினைச்சேன். நான் என்ன திருப்பி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னை கூட்டின்னு போகலைன்னால் சீதை இடத்துல என்னை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டீரா? என்ன ஏதோ பிள்ளையா பாத்துக்கோ தம்பியா பாத்துக்கோ சொல்லியிருப்பீரே, எப்ப சொல்லலையோ அப்ப நீர் பேசி. அப்பதான் ராமன் நினைச்சு பாக்குறார், பாம்புக்கு காது நன்னா கேட்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம், இவர் ஆதிசேஷனுடைய அவதாரமா பிறந்தார், நான் அங்க பேசுறேன்ற இவது. ராமா, உனக்கு படுக்கையே நான் தான், எனக்கு தெரியாம நீ யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாது. சீதையை விட்டு பிரிந்த நாள் உண்டே தவிர லக்ஷ்மணனை விட்டு பிரிந்த நாளே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுடன் என்னும் புனையாம், புல்கு மணையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், திருமார்க்கு அரவு, எல்லா கைங்கரமும் பண்ண பெறுவேன் ஆக வேணும். கிரியதாமிதி மாம்பத அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதே. நீ விழித்திருந்தாலும் தூங்கினாலும் ராமா எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வேணும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே கடமை. அவருடைய சொத்து நான் தெரிந்து கொண்டு விட்டால் இந்த சொத்து அவருடையது, இந்த சொத்து அவருக்கு பயன்பட வேண்டும்,
அவருக்குன்னு சொன்னா அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் பயன்பட வேண்டும். அந்த பயன்பாடு தெரிஞ்சு போச்சுன்னால் ஹரி முடிஞ்சு போடும். அதனாலதான் ஹரே ஹரேன்னு ரெண்டாக கூப்பிடுகிறோம். ஆபத்தை எல்லாம் அவரே போக்கி கொடுப்பார் ஹரே. சம்பத்துக்களை எல்லாம் கொடுத்து என்னை ஹவிஸாக, என்னை ஆகுதியாக ஏற்றுக்கொண்டு கைங்கரத்தை கொடுப்பார் ஹரே. இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் ஹரி. ரெண்டே எழுத்து தான். ஆனா அந்த ரெண்டு இடத்த ரெண்டு தரம் சொல்றதுக்குள்ளே பல அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கக்கூடியது. இன்னொரு ரெண்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அவருடைய எழுத்து ரெண்டு ஹரி, நமக்கு ரெண்டு எழுத்து நமஹா. மகா ஒத்தை இல்ல, விழுந்தா மலைப்பாம்பு. இனிமே உங்களுக்கு நமஹா ஞாபகம் வருதோ இல்லையோ மனப்பால் ஞாபகம் வந்துடும். அது தெரியும். அம்மா பரமபத சோபான ராத்திரி போடச்சே ஒத்த விழக்கூடாது, ரெட்டை தான் விழணும். இப்படி எல்லாம் சொன்னாதான் எப்படியாவது புரியும். மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர வந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான். இது திருமாலையில தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய போஷர். 3 எழுத்து பெருமாளுக்கு. 3 எழுத்தை சொன்னதுனால க்ஷத்ரபந்துங்கிறவருக்கு பெரிய கதி, நல்ல கதி கிடைச்சுடுத்து. அவன் எத்தனையோ தப்பு பண்ணவன் இருந்தாலும் 3 எழுத்துடைய பெயரால் 3 எழுத்தை சொல்ல சொல்ல அந்த பேர் அவனுக்கு நல்லது செய்ததுன்னு ஆழ்வார் பாடினார். ஸ்ரீதர, மாதவ, கோவிந்த, கேசவ எல்லாம் 3 எழுத்து. கேசவ, மாதவ, ஸ்ரீதர, கோவிந்த எல்லாம் 3. இதுக்குள்ள எதுன்னு சொல்லக்கூடாது ஆழ்வார். என்னமோ 3 எழுத்துடைய பேரான் விடுகதை வைக்கிறார். அது எந்த 3ன்னு சொல்லவே இல்லையென்னால் அது எந்த 3ன்னு சொல்லிட்டால் இந்த 3 எனக்கு தெரியுமேன்னு அசட்டையா இருந்துருவானோ. எந்த 3ன்னு சொல்லலைன்னால் பேரை சொல்றானோ இல்லையோ அது எந்த 3 கேட்கறதுக்காகவான்னு வருவானோ இல்லையோ அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்ப வர்றவங்கிட்ட ஸ்ரீதரான்னு சொல்லு, மாதவான்னு சொல்லுன்னு சொல்லிக்கிறேன். இங்க உட்காண்டத்திருவாளை பார்த்து 5 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். எல்லாரும் கண்ணை மூடிப்போம். ஆனா கூடவே கண்ணை திறந்திருந்து பார்த்து 5 நிமிஷம் ஆயிடுத்தா 4 பேர் கேட்பா. கடிகாரத்தை சுவாமி யாரை வச்சு பார்க்க சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்கும் கவலை வந்துடும். 5 நிமிஷம்னு சொன்னா கண்ணை பொத்தின்னு வாயை பொத்தின்னு இருப்பனானா மாட்டவே மாட்டோமே. பக்கத்துல இருக்கிறவர் என்ன பண்றாருன்னு ஓர கண்ணால பார்ப்போம். யார் கடிகாரம் வச்சுருப்பா? இவரே வச்சிருந்துப்பாரா? அப்ப அவர் கண்ணை மூடினாரா இல்லையா? நம்மள தியானம் பண்ண சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு இருக்காரா? இது எல்லாம் நினைவுக்கு வருமே தவிர தியானம் மறந்தே போயிடும். அது இவனுக்கு இருக்கவே இருக்காது. அதே போலத்தான் இங்கேயும் பார்த்தோம்னால் 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான். 3 எழுத்து எதுன்னு கேட்டாலே போறாதா? அது மாதவ, ஸ்ரீதர, கோவிந்த அதுவான 3 எழுத்துக்கு போனோம். ஹரி அஷ்டகம்ங்கிற பிரபந்தத்தில் 2 எழுத்து. ஹரிரிதி அக்ஷரத்வயம், ஹரிரிதி அக்ஷரத்வயம். ஹரி என்று 2 எழுத்த சொல் உனக்கு என்னென்ன நன்மைகள்னு சொல்றது. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருட்டா தஹத்யேவகி பாவகா. என்னை அறியாமலே நெருப்பை தொட்டாலும் எப்படி நெருப்பு சுட்டே தீருமோ அதே போல அறிந்தும் அறியாமலும் ஹரின்னு சொன்னால் அவர் பாபங்களை அபகரித்தே தீருவார். ஹரிஹி அரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. அவன் நல்லவன் தான் சொல்லணுங்கிறது இல்லை. தீயவனாகவே இருந்தாலும் நல்ல ஒரு பொடி அது வித்தா இதை போட்டு நல்லா அலம்புங்க தேய்ச்சி விட்டுனா எத்தனை அழுக்கு ஏறி இருந்தா கூட அதெல்லாம் போயிடும். ஒரு பொடி நல்ல பொடி காசு கொடுத்து வாங்கலாம் நன்னா போகும்னால் அந்த பொடிக்கு எப்ப பெருமை? எத்தனைக்கெத்தனை அழுக்கு அப்படியே ஏறி கிடக்கிறதோ அத்தனைக்கெத்தனை அழுக்க போக்கினா தானே பொடிக்கு பெருமை. அதெல்லாம் இல்லை. நான் வாங்கிட்டு வந்தேன், ஏற்கனவே இது சுத்தமா பளபளபளன்னு இருக்கு, ஸ்பட்டிக்க மாட்டா இருக்கு. அந்த பொடியை போட்டு தேய்ச்சிட்டு என்னமா படிக்க மாட்டா இருக்குன்னா காசே கொடுக்க வேண்டாம், இதுக்கு எதுக்கு பொடி? அப்ப எத்தனைக்கெத்தனை அழுக்கு இருக்கிறதோ அதை போக்கினாத்தான் பொடிக்கு ஏற்றம், அதை போக்கினாத்தான் தண்ணீருக்கு ஏற்றம். அதே போல பெருமானும் என்னை நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் நினைத்தால் அவர்கள் பாபத்தை போக்குவேனால் எதுக்கு? அதான் நல்ல உள்ளமே அவங்ககிட்ட இருக்கே, அப்புறம் பாபமே இருக்காதோனுமோ. அதனாலதான் துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. தீய உள்ளம் கொண்டவன் அனாதிகால பாபத்தாலே துன்பப்படுபவன் அவனுக்கும் நல்லது நடக்கிறது. அதுதான் ஹரி நாமம்.